வணக்கம் dear students. So welcome back to Xylem Neat Tamil channel. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர் இருந்து ஒரு கேள்வியை தான் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த கேள்வியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நீ 2026 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம Xylem மார்ச் 27ஆம் தேதியில இருந்து Xylemத்தோட ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா டெஃபினட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இந்த கிராஷ் கோர்ஸ் அதை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபார் யூ. ஸோ இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நீட் 2026 டெஃபினட்டா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம Xylem கோர்சஸ்ல படிச்சு Xylemத்தோட பேச்சஸ்ல படிச்சு இப்போ MBBS அட்மிஷன் வாங்கிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ நவ் இதான் இன்னைக்குள்ள கொஸ்டின். A vessel at 1000 Kelvin contains carbon dioxide with a pressure of 0.5 atm. சரி, some of CO2 is converted into carbon monoxide on adding graphite. Graphite means carbon. If total pressure add பண்ணி என்ன ஆகுது, அங்க ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆயிடுச்சு. So total pressure at equilibrium is 0.8 atm. Then Kp அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. First thing, இந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஈக்குவேஷனை முதல்ல எழுதிருங்க. ஓகே, என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு கார்பன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு 2 வரும். ஸோ இதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். நவ் இங்க எல்லாமே ப்ரெஷர்ல இருக்கிறனால, ஓகே, ப்ரெஷர்ல இருக்கிறனால இனிஷியல் ப்ரெஷர்ல யார் மட்டும் தான் இருப்பாங்க? கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் கேஸ். கார்பன் சாலிடுங்கிறனால இதுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் கிடையாது, இட்ஸ் 0. அண்ட் கார்பன் மோனாக்சைடு இனிஷியல் இருக்காது. அப்போ இனிஷியல் ப்ரெஷர் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஒரு கார்பன் டை ஆக்சைடோட இனிஷியல் ப்ரெஷர் 0.5, அவ்வளவுதான், 0.5. இது 0, இதுவும் 0. அடுத்து ஃபைனல், ஓகே, ஃபைனல் ப்ரெஷர் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபைனல் ப்ரெஷர்ல என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடுல சில கார்பன் டை ஆக்சைடு கார்பன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடா மாறும். கரெக்டா? ஸோ அதை நம்ம எப்படி போகலாம்? 0.5 மைனஸ் எக்ஸ். அண்ட் இங்க என்ன ஆகும்? இது 0 தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு கார்பன் சாலிட் ஸ்டேட்ங்கிறதுனால பார்ஷியல் ப்ரெஷர் கிடையாது. அப்புறம் எத்தனை கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும்? 2x அளவுக்கு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்க கார்பன் டை ஆக்சைடுல 1 கம்மி ஆச்சுன்னா இங்க 2 கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இங்க மைனஸ் எக்ஸ் கொடுக்கும், இங்க 2x போட்டிருக்கும். ஸோ இதுதான் இங்க விஷயம். ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டோட்டல் ப்ரெஷர், ஓகே, ஃபைனல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. என்னது? ஸோ டோட்டல் ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர் இட்ஸ் ஈக்குவல் டு 0.8 atm. அண்ட் இந்த 0.8 atm எப்படி வரும்? ப்ரெஷர் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு, இந்த ரெண்டு சேரும் போது தான் வரும். சரி, அதை நம்ம பார்க்கலாமா? P total it's equal to P final. அது என்ன வரும்? That is 0.5 minus x plus 2x. கரெக்ட் தானே? Yes. அப்போ 0.5 minus 2x minus x plus x வரும். and total pressure வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சாரி, ஆக்சுவலி 0.8 இங்க இருக்கு. 0.8. அப்போ x ஓட வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.8 minus 0.5. So you will get 0.3 atm. அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்? at equilibrium partial pressure of carbon dioxide என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? 0.5 minus x. Okay, 0.5 minus x. x ஓட வேல்யூ தெரியும். Therefore 0.5 minus 0.3. So total 0.2 atm at equilibriumல இதுதான் நமக்கு கிடைக்கும். So partial pressure of carbon dioxide கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்றோம்? partial pressure of carbon monoxide. கார்பன் மோனாக்சைடு எடுத்தீங்கன்னா 2x. So 2x னா 2 multiplied by 0.3, you will get 0.6. ஓகே, இப்போ நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்கிற மாதிரி Kp ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்.
எப்படி கண்டுபிடிக்கிறது? Kp is equal to partial pressure of product by partial pressure of reactant. Okay, and don't forget stoichiometric coefficient மறந்துடாதீங்க. So partial pressure of carbon monoxide and other stoichiometric coefficient மேல இருக்கும் divided by partial pressure of reactant. That's it. So that's it. இங்க 0.6 whole square divided by 0.2. அப்ப என்ன பண்ணலாம்? 0.6 multiplied by 0.6 divided by 0.2 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க 0.2 0.6 கட் பண்ணா இங்க உங்களுக்கு 3 கிடைக்கும். ஓகே, ஸோ டோட்டலா உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்? 0.6 multiplied by 3 you will get 1.8 atm கிடைக்கும். Okay, so 1.8 is right answer. So option D is correct answer. Yes students, I think D is right answer. சரியா? So that's it for today. Take care of yourself. See you on next class. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா செஷனுக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. That's it for today. Bye.